cooking up, ma'am? நீங்க என்ன பண்றீங்க? What is your actual profession, your career graph என்னது சொல்லுங்க please. Primarily, I'm a businesswoman. I own companies in energy sector, robotics, food processing, real estate. இப்போ வந்து we are also into AI and latest to the addition is sarees. எதை சொன்னாலும் இதுல எல்லாம் நான் வச்சிருக்கேன்றீங்களே, எப்படி how are you able to manage and multitask this? So எந்த business start பண்ணாலும் the first thing is to find the right person to help you on the business. Job fatigue-ன்னு சொல்றாங்கல்ல, அது வந்துருது. Who work 9 to 5 regular jobs. பிடிச்சதை நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க பிரியா, அந்த ஃபெட்டிக் வந்து அவ்வளோ வராது. இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் ஃபெட்டிக். நம்மளுக்கு வரது எல்லாமே எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் டிஎம்ஸ் வரும். அதில் வரதெல்லாம் ஐ ஃபீல் டவுன் பிகாஸ் எனக்கு இன்லாஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒர்க்கில் கலீக் சரியில்லை, என்னோட பாஸ் இஸ் புட்டிங் மீ டவுன். நீங்கள் நினைக்கலாம் நான் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறேன், இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிறேன், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராதுன்னு. ஒரு சராசரியாக வர நெகட்டிவ் தாட்ஸோட எனக்கு இன்னும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். Hi everyone, welcome to yet another episode with Priya Pal. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல we have a very special guest with us. இவங்களை நான் பாட்காஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னோடனே நான் 1 வீக் முன்னாடியே பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டேன். பிகாஸ் இந்த பெப்சி உமா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்கள பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் எதனால வருதுன்னு தெரியாது, ஆனால் வரும். அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள இன்டர்வியூ பண்ண போறியா, இது கேட்குறியா அது கேட்குறியா அப்படிலாம் எனக்கு லிஸ்ட் போட்டு நான் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல. அவங்க எனக்கு இவ்வளோ கேட்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் கேண்டிடாக அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அடிக்கடி நீங்கள் இவங்கள சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களோட பர்சனல் சைடு, அவங்களோட ஜேர்னி அண்ட் ஷீ ஹேஸ் ஸோ மெனி ஃபெதர்ஸ் இன் அ ஹேட், அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஐ ஹேவ் வித் மீ வெரி ஓன் ஸ்வர்ணமுகி ரகுபதி மேம் வித் அஸ். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே. நல்லா இருக்கேன் நான். லவ்லி டு மீட் யூ. ஸோ உங்கள் வாய்ஸ் கேட்டாவே நைட்டு உங்களோட ரீல்ஸை பார்த்துட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வருது. ஒன்று என்னென்னா பயங்கர பாசிட்டிவிட்டி மோட்டிவேஷன். இன்னொன்று உங்களை பார்க்குறதுக்கே ஐ கேண்டி மாதிரி இருக்கீங்க மேம். அண்ட் தென் உங்கள் வாய்ஸும் பயங்கர சூதிங்காக இருக்குது. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, நான் நீங்கள் இதுதான் உங்களோட ப்ரொஃபஷன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் போய் உங்கள் பயோவில் பார்த்தா எக்கச்சக்கமாக இந்த டிகிரி மாதிரி கம்பெனியே ஒரு 4-5 போட்டு வச்சுருக்கீங்களே. வாட் இஸ் குக்கிங் அப் மேம்? நீங்கள் என்ன பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் ப்ரொஃபஷன், யுவர் கெரியர் கிராஃப் என்னது சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ ப்ரைமர்லி ஐம் அ பிஸ்னஸ் உமன் தான். ஐம் இன் டு பிஸ்னஸ் தான். அதுவும் இப்போ கிடையாது. ரைட் ஃப்ரம் 23 years old ஐ ஹவ் பீன் ஒன்லி இன் டு பிஸ்னஸ். எனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது எனக்கு. இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாமே இட் ஸ்டார்டட் ஒன்லி லாஸ்ட் இயர் Jan 2023 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் யூர் 500,000 ஆல்ரெடி இல்லையா? ஐ திங்க் இட்ஸ் த லவ் அண்ட் appreciation people have given me, but I am a businesswoman. I own companies in energy sector, robotics, food processing, aprom real estate. Aprom இப்போ we are also into AI and latest to the addition is sarees. So actually என்னன்னா, இந்த பயாலஜி நமக்கு பீரியட்ஸ் போடுவாங்கல்ல, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன மேம் எல்லா இதுலேயும் ஃபிசிக்ஸில் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஏஐயில் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, எதை சொன்னாலும் இதிலெல்லாம் நான் வச்சுருக்கேன்றீங்களே, எப்படி ஹவ் ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் அண்ட் மல்டி டாஸ்க் திஸ்? ஸோ எல்லாமே ஆர்கானிக்காக வந்தது தான். எல்லாமே ஒரே டைமில் வந்தது கிடையாது. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகி இப்போ இவ்வளோ கம்பெனியில் நிற்கிது. ஸோ வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் ஹேவிங் கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். லைக் எனர்ஜி செக்டரில் பார்த்தீங்கன்னா பவர் யூட்டிலிட்டிஸ், அப்புறம் ஒரு ஸ்டேட் லெவல், அப்புறம் இண்டிபெண்ட் பவர் கம்பெனிஸ், பிக் ப்ராசஸ் பிளான்ஸை மீட் பண்ணுவோம். ரொபாட்டிக்ஸில் அது ஃபுல்லாக ஹைலி டெக்டு. ஸோ இந்த பவர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் 30 years இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கவங்களாம் இருக்காங்க. இப்போது ரொபாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ். வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 35 தான் இருப்பார். அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் ஹேவ் டு டீல் வித் ஃபார்மர்ஸ். அப்புறம் ஒரு பக்கம் ஃபார்மர்ஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறதுனால ஃபாரின் கிளையண்ட்ஸ் தான்.
மோஸ்ட்லி 95% ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் கேப் போட்டுக்கணும். திடீர்னு பார்த்தாக்கா ஃபார்மர்ஸோடு பேசும்போது லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து எனர்ஜி செக்டரில் பேசும்போது யூ ஹாவ் டு ஈவன் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி, யூ ஹாவ் டு டாக் டிஃப்ரெண்ட்லி. ஸோ லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கும். உங்களோட ஒரு வாட் டே இன் மை லைஃப் மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஒரு ருட்டீன் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆண்டர்பிரினர் விமனோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எழுந்த உடனே கிட்ஸு அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, கொஞ்சம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு அதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஒர்க் அவுட். கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் டுகெதர் நான் பண்ணலைன்னா என்னோடய பாஸ்டர்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிடும், மைண்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும் எனக்கு. அப்போ தெரியும். No, I have somebody coming home. So I have a gym at home. Okay. So அதனால் அது ஒரு மாதிரி ஒரு யோகா கலந்து ஒரு வெயிட் ட்ரைனிங் கலந்து ஒரு ருட்டீன். அது முடிச்சுட்டு ஒர்க். அண்ட் தேங்க்ஃபுல்லி மை ஒர்க் பிளேஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹோம். அதனால் 5 minutesல ஒர்க்குக்கு வந்துடுவேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், யூஸ்வலி மை கேலண்டர் வந்து வில் பி கைண்ட் ஆஃப் வெரி ஸ்ட்ரக்சர்ட். முன்னாடியே வந்து ஃபில் ஆகிருக்கும் இந்த மீட்டிங்ஸ் இன்னைக்கு அப்படி இப்படின்னு. ஐ ஹாவ் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். See, when you have so many companies, அதுக்கு வந்து கரெக்டான பீப்புள் வந்து லீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் எப்படி கோயிங் ஃபார்வர்ட், அப்புறம் அதோட ஃபினான்சஸ்ஸு, அப்புறம் ரெவ்யூ. இந்த பிளான் பண்ணினோமே பிளான் படி நடக்குதா, ஏதாவது வந்து புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன். அப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வார் நடந்துகிட்ருக்கு. வாட் ஐம் ஹியரிங் இஸ் நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு வந்து கொஞ்சம் ஷிப்பிங் காஸ்ட்லேருந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும்னு. இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்னோடய டீமோடு டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து வே ஃபார்வர்ட் பண்ணுறது தான் என்னோடய ப்ரைமரி ஜாப். ஓகே, நான் வந்து எவ்ரிடே ஆப்ரேஷனில் போய் இந்த பில் போட்டியாச்சா, இது பண்ணியாச்சா. இது வந்து என்ன தெரியுமா, ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அது பேபி மாதிரி. அப்போ யூ நீட் டு ஸ்பெண்ட் தட் டைம். பட் ஒரு டெவலப்ட் கம்பெனி ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் போட்டிங்கன்னா அது பாட்டு வேலை போயிட்டுருக்கும். அந்த சோர்ஸிங் நீங்கள் தான் பண்ணுவீங்க? ஆமாம், அது மட்டும் நான் தான் பண்ணுவேன். ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் ஃபைண்டிங் தட் ரைட் பர்சன். ஸோ என்னோட மெயின் டைம் இதுக்கு தான் நான் ஒதுக்குவேன். ஸோ மேம் சொன்ன மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆஸ்பைரிங் பீப்புளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ரிசோர்ஸஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆஸ்பயர் பண்ணிட்டு இருக்க ஒரு விமன், அவங்க வந்து ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கலாம். அவங்க அளவுக்கு பெரிய லெவலில் பண்ணுவாங்க, குட்டியாக அப்படி பண்ணணும்னா என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் தெம் டு டூ இனிஷியலி, அந்த டீமை அந்த கிராஃபை அவங்க எப்படி வந்து லைன் பண்ணி செட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க மேம். ஸோ உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருந்தாலும் சரி, ஐ திங்க் தட் மை ரெக்கமெண்டேஷன் இஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்மால். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு 4-5 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ எந்த ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா, நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு கன்வர்ஸாக வந்து தோற்றுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஓகே, அதனால் வந்து ரொம்ப யோசிப்போம், இது வந்து ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு உங்கள் மைண்டு வந்து அதுக்கு இழுத்துட்டே போகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்கும். யூனோ, ஈவன் இஃப் சம்திங் கோஸ் ராங் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்கும். அதுக்காகவே ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஸ்டார்ட் ஸ்மால். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு புது பிஸ்னஸ்னாலுமே யூ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். வெளியிலேருந்து பார்க்குறதும் உள்ள பிஸ்னஸ் நடத்தும் போதும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் அதை கற்றுக்க உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் க்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் அ மச் பெட்டர் திங். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்களே அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா யூ ரெக்ரூட் த ரைட் பர்சன். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் ரெக்ரூட்டிங், யூ வாண்ட் டு டூ இட் ஆல் பை யோர் செல்ஃப் இனிஷியலினா அட்லீஸ்ட் ஹேவ் அ கன்சல்டன்ட் டு ஹெல்ப் யூ. ஸோ எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு ஃபைண்ட் த ரைட் பர்சன் டு ஹெல்ப் யூ ஆன் த பிஸ்னஸ். உங்களுக்கு அந்த கரெக்ட் பர்சன் கிடச்சிட்டாங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். உங்களோட எஃபர்ட் ரொம்ப கம்மியாயிடும். யூ ஸ்டில் ஹாவ் டு டூ ஓகே, பட் அட்லீஸ்ட் தெர் இஸ் அ கைட். அந்த பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரியிலே வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனோட இன்புட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்மால் ஸ்டெப், பேபி ஸ்டெப்ஸ். ஸோ நான் பிஸ்னஸ் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கா, அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ தேவை இருக்கா ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து
பிற்காலத்தில் வந்து வளருமா, ஸ்கோப் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிடுமா, ஸோ நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு நல்லா வருமான்னு தெரியணும். காம்படிஷன் என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும். ஏன்னா நிறைய காம்படிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து விலையை கம்மி பண்ணிகிட்டே போகணும், ப்ராஃபிட் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். 4வது வந்து ரோட் மேப்பு இல்லைனா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் போட்டுக்கணும். யூனோ ஸோ தட் யூ நோ தட் ஓகே 6 monthஸில் ஐ வில் நீட் திஸ் அப்படின்னு தெரியணும். ஸோ மைண்டில் ஒரு பிளானோடு ஸ்டார்ட் பண்ணினா எக்ஸிக்யூஷன் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் விமென் இருக்காங்கல்ல, இப்போ பிஸ்னஸ் வந்து வேலை, த டைம் இஸ் ஆல் ஓவர் த பிளேஸ், நிறைய இது அலோகேட் பண்ணியே பண்ணணும். பட் அந்த 9 to 5ல இருக்கவங்களுக்கு அந்த ஜாப் ஃபெட்டிக்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து வந்துடுது. அது நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, பட் உங்களோட அட்வைஸ் ஏதாவது இருக்கா அந்த ஃபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒர்க்கிங் விமென் ஹூ ஒர்க் 9 to 5 ரெகுலர் ஜாப்ஸ்? ஆக்சுவலி நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க பிரியா, அந்த ஃபெட்டிக் வந்து அவ்வளோ வராது. இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் ஃபெட்டிக், நம்மளுக்கு வரது எல்லாமே மென்டல் ஃபெட்டிக் தான். ஓகே. ஃபிசிக்கல் ஃபெட்டிக் கூட வந்து ஒன்று ஓகே, ஃபிசிக்கல் ஃபெட்டிக்கு யூ நீட் டு வெயிட் ட்ரெயின், யூ நீட் டு பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், ரைட்? மென்டல் ஃபெட்டிக் தான் வந்து நம்மளுக்கு நிறைய வரும். அது வந்துச்சுன்னா தான் கண்ணே திறக்க முடியாது, எப்பயுமே தூங்குற மாதிரி இருக்கும், மைண்ட் உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணுதுனாக்கா அது இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு டாபிக் அது, யூனோ, பிகாஸ் நிறைய டைமில் வந்து வென் வி ஆர் சரவுண்டட் பை த ரைட் பீப்புள் அந்த ஃபெட்டிக் உங்களுக்கு கம்மியாக வரும். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், யூ ஷுட் ஹேவ் ஒன் பர்சன் டு டெல் யூ, இது நீ பண்ணு, இது நீ சூப்பராக பண்ணுற, நீ பண்ணு. ஒரு பர்சன் இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. யூ கேன் டூ இட், கம் ஆன், யூ கேன் டூ இட், ஒன்றை மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. நான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஒரு சின்ன ரிவர்ஸ் எடுக்கிறது தான், ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த வாட்ச்மேன் என்னை கைட் பண்ணுறதை பற்றி போட்டிருப்பேன். அவர் இன்னும் கூட மறக்க மாட்டேன், நான் போனாலும் அவருக்கு பேசி தான் வருவேன் எப்பயுமே. அவர் ரிவர்ஸ் எனக்கு இந்த பார்க்கிங் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கும்போது கஷ்டப்படுவேன். இட் வாஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ், அந்த பர்டிகுலர் லேன் நேரோவாக இருந்துச்சு. அவர் எப்படி தெரியுமா சொன்னார், அம்மா நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் சூப்பராக எடுக்கிறீங்கம்மா, கரெக்டுமா, அப்படியே நேராக வாங்கம்மா, நீங்கள் வர்ற மாதிரியே வாங்கம்மா, சூப்பராக பண்ணுறீங்கம்மா, சூப்பராக ஓட்டுறீங்கம்மா, சூப்பராக பின்னாடி வரீங்கம்மா, என் வாய்ஸை மட்டும் கேளுங்கம்மா, அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வெளில வந்துடுவீங்க, நீங்கள் அப்படின்னு சொல்லியே வந்து என்னை பண்ண வச்சுட்டாருயா. எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ஒரு டென்ஷனில் ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் பயங்கரமாக யூஸ்வலி ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பேன், இன்னும் இப்படி போயிருக்கும் அப்படி போயிருக்கும். ஃபைனலி இன் சம் பிளேசஸ் நான் இறங்கி வேற யாராவது கூட எடுக்க சொல்லிடுவேன் அந்த மாதிரி. பட் இதுதான் லைஃபோட இது. என் குழந்தை கூட என் கூட இருந்தா, என்னோட டீனேஜ் டாட்டர், அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு பர்சன் இருந்ததுன்னா நீ வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பவுஸாக இருக்கலாம். தட் இஸ் வை ஸ்பவுஸ், கெட்டிங் அ ரைட் ஸ்பவுஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு பர்சன் வேணும் நம்மளுக்கு வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்ண. அப்போ வந்து உங்களை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டா ரைட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் இல்லை. கரெக்ட். லைக் இப்போல்லாம் அந்த ஒரு வீடியோ பார்ப்பீங்க, ஒரு அழுகி போன ஒரு ஸ்ட்ராபெரி பக்கத்தில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சா எவ்வளோ சீக்கிரமாக இது வந்து அந்த அழுகி போகுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து டவுனாக தான் ஆகும். ஒரு மாதிரி இன்டைரக்டாக தே வில் புல் அஸ் டவுன். நம்ம பண்ணுறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறது, இல்லைனா உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது, இன்டைரக்டாக வந்து கிண்டலுங்கிற பேரில் நம்மளை புட் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கே ஸ்கூலில் இருக்குது. ஆமாம், குழந்தைங்களுக்கே ஸ்கூலில் இருக்குது இல்லையா? ஸோ பெரியவங்களுக்குமே ஆஃபீஸில், காலேஜில், எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க இந்த மாதிரி க்ரௌண்டு. ஸோ அதெல்லாம் வந்து நெகேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து, அவன் சும்மா சொல்கிறான், நீ பண்ணு, நீ உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், அதை முடிச்சு காட்ட, நீ உன்னால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கடகடன்னு அந்த டெட்லைனோ இல்லைனா வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டோ நம்மளுக்கு எங்கேருந்து வராதுன்னு தெரியாது. பிகாஸ் பேசிக்லி வி ஆர் ஆல் கேப்பபிள். ஓகே, ஸோ அந்த மென்டல் ஃபெட்டிக் வந்து யூ நீட் டு செக் த பீப்புள் அரவுண்ட் யூ who actually are causing that fatigue. சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. ஆக்சுவலி இதை பற்றி நான் வந்து யோசிக்கவே இல்லை இந்த கான்செப்ட் பற்றி பேசுகிறதுக்கு, பட் நீங்களே எனக்கு அதை வந்து ஆரம்பித்து வச்சுட்டீங்க. மென்டல் ஃபெட்டிக் த ரியல் இஷ்யூ அப்படின்னு என்விரான்மெண்ட் பற்றி பேசுனீங்க. எனக்கு நிறைய வந்து காமெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் டிஎம்ஸ் வரும். அதில் வரதெல்லாம் ஐ ஃபீல் டவுன் பிகாஸ் எனக்கு வந்து இன்லாஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒர்க்கில் வந்து கலீக் சரியில்லை, என்னோட பாஸ் இஸ் புட்டிங் மீ டவுன், என்னோட ஸ்பவுஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என் குழந்தை என்னை மதிக்க மாட்டேன்றாங்க. இப்போது
நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அக்வெண்டஸ் சர்க்கிளையோ ஈஸியாக வெளியில் வந்துடலாம் மேம் அந்த என்வரான்மெண்ட் சரியில்லைனா. பட் நான் சொல்கிறதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் யூ டைட் டு இட். இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு பி ரெபிலியஸ் அண்ட் பிரேக் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி எவ்ரிடே விமெனுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே அந்த போராட்டம் இருக்கும் போது இந்த என்வரான்மெண்ட்டை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ நம்ம நினைப்போம் சில பேருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் சொல்கிறத விட சிச்சுவேஷன்ஸ் வந்து நோபடி ஹேஸ் இட் வித் ஒரு ரெட் கார்பெட். எந்த உமனுக்குமே வந்து ஒரு ரெட் கார்பெட் கிடையாது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து எனக்கு வந்து என் ஃபேமிலிலேயே அட்வைஸ் பண்ணது, நீ யோசிச்சுக்கோ, பண்ண முடியுமா, உனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி பெரிய கம்பெனி பார்த்துட்ருக்கு, அப்புறம் குழந்தைங்க இருக்குது, அப்படி தான் இருந்துச்சே தவிர்த்து நீ பண்ண சூப்பர் அப்படின்லாம் சொல்லலை. பட் என்ன தெரியுமா, நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். நம்ம எவ்வளோ இதில் கமிட்டடாக இருக்கும், எவ்வளோ ஒரு விஷயத்தில். இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், இட்ஸ் அபவுட் எனிதிங் இன் லைஃப் ஃபார் தட் மேட்டர். இஃப் யூ வாண்ட் டு கோ லேர்ன் சம்திங், ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்காகனா இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் ஒரு பொண்ணு நினைக்கிறாலும் அதை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கமிட்மெண்ட்டும் அந்த தைரியமும் அந்த ஒரு டிட்டர்மினேஷனும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் வரணும். ஸோ அதை வந்து யாருமே வந்து அதை வந்து புல் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தில். இப்போ நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதை எப்படி நீ மேனேஜ் பண்ணுவ, தேவையா, உனக்கு ட்ராவல் நிறையா இருக்கும், குழந்தைங்க, கமிட்மெண்ட்ஸு அப்படின்னு. இதெல்லாம் மீறி நோ, ஐ வாண்ட் டு டூ, திஸ் இஸ் மை காலிங், ஐ வாண்ட் டு டூன்னு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாதான். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இதில் ஒரு 30-40% இந்த ஜேர்னியை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தம் புகழ்வாங்க, சூப்பராக பண்ணுற. சில பேர் அப்பையும் ஏதாவது சொல்லுவாங்க குறை, பட் மோஸ்ட் ஆஃப் இட் வந்து நல்லா பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போடுறது அந்த இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு விக்டம் மென்டாலிட்டியில் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் ஸ்டக். எனக்கே கூட அது என்ன தெரியுமா ஆகிடும், எங்கேயோ வந்து ஒரு வீக் மூமெண்ட்டில் எதர் பாடி டயர்டாக இருக்கும்போதோ இல்லைனா ஏதாவது கெட்ட நியூஸ் இல்லை ஏதாவது டிசப்பாயிண்டிங்காக கேட்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் அப்படி டல் ஆகும்ல, அது வந்து ஸ்பைரல் ஆகும்போது அதுக்குள்ளேயே போயிடும். அதுக்குள்ளேயே போகும்போது எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் வரும். உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது ஸ்வர்ணா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்படுது. ஏன்னோ இது நினச்சா இது முடிஞ்சா இது, இப்படின்னா அந்த சேலஞ்சு, இது முடிஞ்சா இது, நிம்மதியாகவே இருக்க முடியலன்னா நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லும். பட் அதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் கேட்கவே கூடாது இந்த நெகட்டிவாக சொல்கிறது. ஸோ எப்படி நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணுறோமோ நம்ம மைண்டையும் ட்ரெயின் பண்ணணுமா. பிரியா, ஆக்சுவலி வந்து நார்மலாக இருக்கிற மீன் நீங்கள் நினைக்கலாம் நான் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறேன், இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிறேன், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராதுன்னு. ஒரு சராசரியாக வர நெகட்டிவ் தாட்ஸோட எனக்கு இன்னும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பட் நான் என் மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 6 நாளில் வெளில வரேன்னா 6 நிமிஷத்தில் வெளில வரேன்னா அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ மைண்ட் ஆல்சோ வி நீட் டு ட்ரெயின். இப்படி யோசிச்சா இப்படி வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா இதை வந்து மாற்றிக்கணும், இது வந்து வெளியில் வரணும், மைண்ட் இஸ் பிளேயிங் கேம்ஸ் ஆன் யூ அப்படின்னு நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ அங்கே தான் ஐ ஃபீல் த ட்ரிக் இஸ் டு வின்னர்ஸ். எப்படி பண்ணுறது மேம்? பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணுறது? நீங்கள் எப்படி பண்ணீங்க? அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா. எனக்கு மேக்ஸிமம் வந்து என்னோட டைம் பீரியட் டு கெட் அவுட் ஆஃப் இட் இஸ் 30 hours. 30 hours. ஸோ டே அண்ட் ஹாஃப். எனக்கு தெரியும் என் வீட்டில் எனக்கு கூட இருக்காங்கல்ல என் சப்போர்ட்டு எல்லாருமே. நான் என்னைக்கு வந்து அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துட்டு நிறைய சாப்பாடு வச்சுட்டு உட்காரனோ என் மூட் அப்செட்டுன்னு தெரியும். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். ஓகே, பிகாஸ் த ஒன்லி டைம் ஐ டூ தட் இஸ் வென் ஐ எம் சம்திங் அப்செட். பட் சம்ஹவ் வந்து ஒரு 1.5 days வந்து ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட் ஸ்லோலி. ஐ சம்டைம்ஸ் வந்து ஒரு தூங்கி ஏஞ்சாலே பெட்டர் ஆகும், யூனோ, பிகாஸ் அவர் மைண்ட் அண்ட் பாடி ஆர் டயர்டுங்கிறனால. ஐ திங்க் ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே நினைக்கிறேன். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நிறைய பேசினா வரும், சில பேருக்கு வந்து பீச்சில் சொல்லுவாங்க நிறையா, பீச்சில் கால் வச்சா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். நேச்சரில் நடந்தால், நேச்சருக்கு ஆக்சுவலி வந்து ஹேஸ் திஸ் பவர் டு ஹீல் இந்த ட்ரீஸ்க்கெல்லாம். ஸோ அங்கே நடந்தால் வந்து யூல் ஃபீல் பெட்டர்னுவாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் வே. ஸோ எனக்கு வந்து ஒரு 1.5 days வெதர் ஐ எம் இன்சைட் த ஹவுஸ் ஒரு அவுட் சைட் த ஹவுஸ்,
ஐ வில் நீங்க மேக் an effort சொன்னீங்களா to அந்த get up. கான்செப்ட் பேர் வந்து எர்த்திங் மேம், எர்த்திங். ஸோ வந்து கிரவுண்டோட அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட நம்மளோட பாடி வந்து டச் பண்ணும். இப்போது இந்த ஃப்ளோரோ அந்த மாதிரிலாம் கிடையாது, பட் உங்களோட பேக்யார்ட் ஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி பீச், ஓப்பன் ஏரியாஸ் விச் இஸ் கனெக்டட் டு த எர்த், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் நம்ம பாடி டைரெக்டாக ரியாக்ட் ஆகணும். இட்ஸ் கால் எர்த்திங். when that comes it just refreshes you up, அந்த circadian rhythm whatever என்னமோ physiological சேஞ்சஸ்லாம் நடந்து அது உங்களை வந்து பெட்டரா ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அந்த சால்ட் வாட்டருக்கு வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஸோ தட்ஸ் வை வந்து இஃப் யூ ஒரு சால்ட் சோக்கோ இல்லைன்னா பீச்சுக்கு போனாலோ அது வந்து நம்மளோட அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த கால் அடியில் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்குமா. வாட் எவர் அந்த ஆரா கிளென்ஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் அது சால்ட் வாட்டரில் பட்டா யூல் ஃபீல் பெட்டர். அதுக்கு தான் அந்த உப்பெல்லாம் சுற்றி போடுறாங்க இல்லையா, அதுக்கு தான் பண்ணுவாங்க. நைஸ் நைஸ் மேம். ஸோ எப்படி அந்த பழைய காலத்தில் நிறைய பண்ணாங்க, they didn't have the reasoning for it, but இப்போ கனெக்ட் பண்ணால் it makes a lot of sense. yeah, லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி என்விரான்மெண்ட், ஃபுட் பேட்டர்ன் எல்லாமே வந்து இதுவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜங்க் ஃபுட் பற்றி பேசிட்டீங்க, நான் வந்துட்டு அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், நானும் அதே நிறைய பண்ணுவேன். நானும் ஃபுட்டோடு உட்காந்துட்டேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு. பட் ஜென்ரலாக உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் என்ன, உங்களோட க்ளீன் ஈட்டிங் ஃபுட்ஸ் என்ன, இந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஃபுட்ஸ் என்ன, கொஞ்சம் டீகோட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஃபுட்ஸ்லாம் இல்லை. யூஸ்வலி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் பாடி வில் சீக் ஃபார் ஹை சுகர் அண்ட் ஹை சால்ட். ஸோ அது என்னென்னலாம் இருக்கோ அது. பட் இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள், ரைட்? த கட் அண்ட் த மைண்ட் ஆர் கனெக்டட். ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் எப்போல்லாம் ஒரு க்ளீன் ஈட்டிங் ஒரு சைக்கிளில் இருக்கேனோ அப்போல்லாம் வந்து மைண்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ஆங்ஸைட்டி போகாது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வராது. ஸோ பட் எப்போல்லாம் வந்து அந்த ஜங்க் ஃபுட் ஈட்டிங்கில் இருக்கணும், அந்த ஒரு சைக்கிளை மாட்டிக்கிட்டனோ அது இன்னும் வந்து நெகட்டிவாக, இன்னும் வந்து டிப்ரெஸ்டாக மைண்டு ஃபீல் ஆகும். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் ஐ க்ளீன் ஈட் அப்படின்னா மைண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது, அந்த கட் பிரெயின் ஆக்சஸ் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சில டைம் எல்லாம் அப்படியே ஏதோ அப்படியே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னோ வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அது. நைஸ். ஸோ இப்போ வந்து ஃபுட் பற்றி அதெல்லாம் வந்து பேசணும். நான் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். உங்களோட குட்டி ஸ்டோரிஸ் தளபதி விஜய்க்கு அப்புறம் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனா உங்களோட குட்டி ஸ்டோரிஸ் தான். நீங்கள் என்ன கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த கதையெல்லாம் எங்கேருந்து மேம் பிடிக்கிறீங்க? எங்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்குது? ஒன்று கதை, இன்னொன்று வந்து அதை வந்து கதை வந்து ஐ ஷுட் தேங்க் மை மென்டர் ஓன்லி. ஸோ ஹீ ஹெல்ப்ஸ் மீ வித் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஸ்டோரிஸ். இன்னொன்று வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி சொல்கிறேன் அது ஒன்று. எனக்கு வந்து சில விஷயம் வந்து நிறைய விஷயத்தில் வந்து சொல்லுவாங்க நான் சொன்னது வேற, நீ சொன்னது வேற அப்படின்வாங்க உங்கள் மென்டரா. நான் சொல்லுவேன் எனக்கு அந்த டைமில் எனக்கு என்ன கருத்து சொல்லணும்னு தோணுதோ அதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபைனலி ஈவன் அந்த மாதிரி. ஸோ யோர் வாட் இஸ் யோர் பர்செப்ஷன் ஆஃப் த ஸ்டோரி, இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம். ஒரு கதையில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 விஷயம் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஒரு மெசேஜ் இருக்கும், நிறைய 2-3 மெசேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து எதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறோம். பட் எனக்குமே இது ஒரு புது ஜேர்னி பிரியா. எல்லாரும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஐ திங்க் ட்ரெடிஷ்னலி வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம மனசில் ரொம்ப நிற்கும். ஸ்டோரி டெல்லிங் நார்மலாக ஒரு மெசேஜ் சொல்கிறத விட ஒரு கதையில் சொன்னால் அது மனசில் ஆழமாக பதியும், மறக்கவும் மாட்டோம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனாலேயே கதை வந்து இஸ் அ வெரி பவர்ஃபுல் மீடியா டு டெல் த மெசேஜ். ஸோ நம்ம புராணத்திலேயே நம்ம நிறைய கதை வழியாக தானே நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸு, நிறைய உண்மைகள், நிறைய லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அழகாக அதை டீகோட் பண்ணுவீங்க. உங்களோட நிறைய ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பேசினா என் பாட்காஸ்ட்டே முடிஞ்சு போயிடும். அதனால் நான் உங்களோட பாப்புலர் சில இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். அதில் வந்து ஒரு ராணியை பற்றி பேசியிருப்பீங்க. ஒரு ராணி வந்து எல்லார்கிட்டையும் போய் என்னை மதிங்க, நான் வந்து ஒரு ராணி, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாள். ஷி கமாண்ட்ஸ் ரெஸ்பெக்ட், ஷி ஏர்ன்ஸ் இட் த்ரூ ஹர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அது எப்படி, ஹவு கேன் எவ்ரிபடி பி குவீன் இன் தேர் ஃபேமிலி அண்ட் தேர் சர்க்கிள்? ஆர் தே born or they can be made? So actually queens are made. Traditionally when women are
விமன் ஆர் brought upல நம்மள ஹவுஸ் ஹோல்டெலாம் we are all taught to see the emotions of people and அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணணும் தான் சின்ன வயசில் வளர்த்துருப்பாங்க. ஓகே நம்ம we have to gauge இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஸோ நிறைய வந்து நம்ம வளரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாமலே வந்து லாட் ஆஃப் திங்ஸ் we have imbibed to make ourselves small so that another person will seem big. டு நம்மளோட நீட்ஸ் கிடையாது, நம்மளோட எங்கேயோ நம்மளோட சோல் ஸ்பேஸ் ஆராவை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிற மாதிரியே தான் நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது நான் என்ன சொல்வேன்னா நம்மளை வளர்த்த அம்மாங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்கள வளர்த்த விதம் அப்படி, அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான் நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு அதில் உண்மை என்ன, எது கரெக்டு, எது நம்மளுக்கு சரி அப்படின்னு, எது கரெக்டு தப்பு நான் சொல்ல மாட்டேன், எது நம்மளுக்கு சரி, எது நம்ம சுச்சுவேஷனுக்கு கரெக்ட், எது நம்மளுக்கு வந்து எது கரெக்டுன்னு படுதோ இன்ட்யூட்டிவாக அதை வந்து செய்யறதுங்கிறது நம்ம லேர்ன் பண்ணி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரியா. அது உண்மை தானே, ஒரு ராணி வந்து எவ்வளோ தைரியமாக கெத்தாக நின்றுட்டு இதுதான் என்னோட ராஜ்யம், நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள்லாம் வந்து அப்படின்னா சொல்லுவாங்களே தவிர்த்து யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்மளுமே வந்து சில விஷயம் பண்ணணும்னா இது நான் இதுக்காக இந்த ரீசனுக்காக செய்ய போகிறேன், நீங்கள் இது பேசுனது என்னை ஹர்ட் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி பேசாதீங்க, இல்லைனா யாராவது கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினா வந்து நீங்கள் கிண்டலை நீங்கள் ஜோக்காக பேசுகிறீங்க, பட் இட் இஸ் நாட் அ ஜோக், ஐ டு நாட் லைக் திஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பயப்படுவோம். நம்ம சொன்னால் அதுக்கு ரெப்பர்கஷன்ஸ் இருக்கும், ஒன்று சண்டை நடக்கும், இல்லைனா வந்து ஒரு சுச்சுவேஷன் அன்பிளசண்ட்டாக இருக்கும், அதுக்காகவே நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் பவுண்ட்ரிஸை ட்ரா பண்ண தெரியணும், நம்ம ஸ்ட்ரென்த்தை உணர தெரியணும். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்னா நம்மளால் இதை பண்ண முடியும், நம்ம பண்ணலாம், இது யாரோட வேலிடேஷன் தேவையில்லை அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தை உணர்ந்துட்டாலே வந்து ஐ திங்க் வில் ஆல் ஃபீல் லைக் அ குவீன். The next step is you have to feel like a goddess. துர்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லிட்டே இருப்பீங்க. யா. ஸோ இப்போ வந்து இந்த குவீன் அதை பற்றிலாம் பேசும்போது ஜென்ரலாகவே when you're growing up the graph, ஒரு பொண்ணுக்கு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரெபிலியண்ட்டாக இருக்காங்க, they are standing their ground. அப்படி இருக்கும் போது அவங்க கூட இருக்க ஆளுங்க அந்த ஆமா சொல்கிறவங்க கம்மியாகி அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க நிறைய ஆகிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தபோது, ஹோம் மேக்கராக நான் இருந்ததில்லை, ஐ திங்க் ஒர்க்கிங் விமனாக தான் இருந்திருக்கேன், பட் ஆனால் ஹோம் மேக்கர் ரோல் நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் வா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி நான் பண்ணும் போது அதோட நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அந்த எதிர்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதெல்லாம் மீறி ஒன்று பண்ணும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30-40% சக்ஸஸ் ஆன உடனே இப்போது எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது த ஸ்ட்ரகிள் வாஸ் ரியலி ரியல். அது அப்படி தான் இருக்குமா? அப்படி இருக்கும் போது நம்ம வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே, அந்த ஃபீலிங் நார்மலாக அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இப்போது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஹோம் மேக்கராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த காலிங் இல்லை, கரெக்டாக? ஸோ இது பண்ணணும் அப்படின்னு உங்களோட சோலோ, உங்களோட இன்ட்யூஷனோ, உங்களோட தாட்டோ அது சொல்லும்போது தான் நீங்கள் அதை வந்து பண்ண முடியும். ஐ நோ அன்னைக்கு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சான். குழந்தை பக்கத்து ரூமில் அழுகுது, நானாக வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து கம்பெனி பேரை வந்து அடிச்சிட்ருக்கேன், என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல, என்னையே அப்படி பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இன்ட்யூஷன் வந்து எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது, எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. நான் சொல்கிறேனே, இந்த லேட்டஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ண பிரேமம் சில்க்ஸ் கூட அந்த ஜேர்னி லாஸ்ட்டு 3 months பார்த்தா என்னை ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்குமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு எல்லாம் அமைஞ்சிருக்கும், அப்படி போகுது, உங்களால் யூ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட், ரைட்? அதுக்கு ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும்ல. ஸோ இது வந்து இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் புரியும். நோபடி கேன் பி பிரியா, கரெக்ட்? ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மேபி தே ஆர் ரைட். பட் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ரியல் எஸ்டேட்லாம் நிறைய பண்ணுறாரு, அதனால் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எங்கள் மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்போம். அவர் வந்து சொன்னார், போன வருஷம்லாம் வந்து ஊட்டிலலாம் என்னை கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கேருந்து அங்கே
போகிறதுக்குள்ளேயே வந்து நம்மளோட கமிட்மெண்ட்ஸில் போக மாட்டோம். நான் வீடு வாங்கி 10 வருஷம் ஆகுது. நான் ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் நான் போனதே கிடையாது அந்த வீட்டுக்கு. ஏன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்குலாம் நடக்காத காரியம். டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி பையிங் ப்ராப்பர்ட்டி இன் ஊட்டி அப்படின்னு சொன்னார். நம்ம நினைப்போம் நல்ல சில்லுன்னு இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கலாம் நினைப்போம், ஆனால் போவே மாட்டோம்னு அட்வைஸ் பண்ணார். இது வந்து அந்த ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் ஹி ஜெனுவன்லி மீன் பண்ணி சொன்னார். உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொன்னார். ஓகே, இந்த வருஷம் அவரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், அந்த வீடை விற்கலான்னு போனேன் ஊட்டிக்கு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த வீடு. நான் ஒரு நாள் போக வேண்டியது வந்து அப்படியே ஒரு வாரம் தங்கிட்டு வீடை விற்காம வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, அதை வாங்கிட்டேன் நான் அப்படின்னாரு. ஓகே, ஸோ வி கீப் சேஞ்சிங், வி கீப் எவால்விங். நம்ம லாஸ்ட் இயர் இருந்த இண்டிவிஜுவல், நான் லாஸ்ட் இயர் இருந்த ஸ்வர்ணா இன்னைக்கு நான் இல்லை. அதே மாதிரி அடுத்த வருஷம் நான் இருக்க போகிற ஸ்வர்ணாவும் இன்னைக்கு நான் இல்லை. ஐ எம் எவால்விங் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ நம்மளே மாறிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்களும் மாறிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வை ஷுட் வி பேஸ் அவர் டெசிஷன் ஆன் த சேஞ்சிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ் who are also evolving, who are also changing. அவங்க இன்னைக்கு சொன்னது நாளைக்கு தப்புன்னுவாங்க, இன்னைக்கு கரெக்டுன்னு சொன்னதை இன்னைக்கு தப்புன்னு சொன்னதை நாளைக்கு கரெக்டுன்னுவாங்க. ஓகேவா? அதனால வந்து ஃபார் ஈச் யுவர் ஓன். யா, அதில் வந்து நீங்கள் உங்களோட ரொம்ப பாப்புலர் ரீல் அது, யோர் ரைட் இஸ் நாட் மை ரைட் அண்ட் மை ரைட் இஸ் நாட் யோர் ரைட். அது வந்து பயங்கர, ஸோ அதை தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வளர்ந்த விதம், எனக்கு என்ன பெயின்ஸு, எனக்கு என்ன, நம்மளோட ட்ராமா ஆல்சோ பிளேஸ் அ பார்ட் இன் த டெசிஷன் மேக்கிங். அதே மாதிரி நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் ஆல்சோ. இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலியோ இல்லை பிஸ்னஸோ, இல்லைனா வந்து எனக்கு இருக்கிற ரிசோர்ஸஸோ இருக்கலாம். ஓகே, அது இன்னொருத்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வந்து சில பயங்கள், சில ட்ராமாஸ் இருக்கலாம், அது வந்து அவங்களுக்கு வேறு பயமாக இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அவங்க ரிசோர்ஸஸ் டிஃப்ரெண்ட், அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃப்ரெண்ட், அவங்க கற்றுக்கிட்டது டிஃப்ரெண்ட், அவங்க ட்ராமா டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு பயம் டிஃப்ரெண்ட்டு. எனக்குன்னா வந்து லைக் ஸ்விம்மிங் இன் த டீப் ஓஷன் இஸ் வெரி ட்ரொமேட்டிக் ஃபார் மீ. அது எனக்கு பயம் ரொம்ப. ஸோ இன்னொருத்தவங்க வந்து ஸ்கூபா டைவிங்னா அவ்வளோ பிடிக்குமா இருக்கும். புரியுதா? நான் அதுதான் சொல்கிறேன். அதனால் நான் வந்து அந்த பக்கமே போக மாட்டேன், அவங்க அங்கே தான் நிறைய சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட டெசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மை லைஃப் அண்ட் மை தாட்ஸ் அண்ட் வாட் ஐ ஹவ் பீன் த்ரூ. நோபடி கேன் ரீப்ளேஸ் தட். ஸோ நோபடி இஸ் இன் அ பொசிஷன் டு மேக் டெசிஷன்ஸ் ஃபார் மீ. அதனால் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை நம்பி உங்களோட டெசிஷனை எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். உங்கள் டெசிஷன் தப்பு பண்ணால் அது உங்கள்தான் இருந்துட்டு போட்டுமே. You own up to it. You own up. It's fine. You made a decision and you went with it. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. I take responsibility. இதில் நீங்கள் சொன்னது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த ஒரு லைட் வந்துச்சு, ஸ்பார்க் வந்துச்சுன்னு நிறைய விமெனுக்கு, அதுவும் நம்மளோட ஜெனரேஷன் நான் சொல்கிறது, இனிமேட்டு இந்த ஆல்ஃபா ஜென்சி அதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த ஃபீலிங் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து நம்மளை சாண்ட்விச் ஜெனரேஷன்னு சொல்லுவேன். பிகாஸ் வி வாண்ட் அவர் பேரண்ட்ஸ், அவங்களையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் வி ஹாவ் அவர் ஓன் திங். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஆர் செல்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. வி ஹேவ் டு அச்சீவ் சம்திங், பர்பஸ் ஆஃப் லைஃப், அந்த இதெல்லாம் நமக்கு நிறையவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷனில் இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எல்லாருக்குமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லைஃப் மாறுது. ஐ நீட் டு டூ சம்திங், என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய டிஎம்ஸ் வருது. நிறைய விமன் வந்து எனக்கு குழந்தை பிறந்துச்சு, என்னோட லைஃபே வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கேன், நான் ஏதாவது எனக்காக பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லை எனக்கு இது பண்ணணும் ஆனால் எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, அப்படிலாம் நிறைய வந்து மெசேஜ் வரும். ஏன் அதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வை இஸ் தட் பர்த்? இட்ஸ் இட் லைக் ரீபர்த் மாதிரி, சைல்ட் பர்த் ஒரு ரீபர்த் ஆஃப் செல்ஃப் மாதிரி இருக்கே, ஏன் அது அப்படின்னு நீங்கள் வந்து என்னைக்காவது ஆழ்ந்து யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சது அப்படி நான் திங்க் பண்ணது கிடையாது. பட் நானுமே வந்து முன்னாடி பார்த்தா இவ்வளோ வந்து ரொம்ப ஒரு ட்ரைவோட, ஒரு விஷனோட இருந்தது வந்து இட் இஸ் ஓன்லி ஆஃப்டர் மை சைல்ட் வாஸ் பார்ன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் காலேஜ்லலாம் நான் படிக்கும்போது, தோ மை ஃபாதர் வாஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் மேன், எனக்கு பெரிய ட்ரீம்ஸே கிடையாது. என் கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக பண்ணும், என்ன புடவை வாங்க போகிறேன், அப்புறம் இன்ஃபேக்ட் என் அப்பா அம்மா சொன்னதாலே என்னன்னு தெரியல, சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் அதுலேயே ரொம்ப யோசித்ததே கிடையாது. மை லைஃப் சேஞ்ச்டு வென் ஐ ஜாயின்ட் மை டேட்ஸ் பிஸ்னஸ்.
அது நான் தான் சொன்னேனே, காலேஜ் முடித்து ஒரு 1 இயரில் ஒரு கோர்ஸ் பண்ணேன். அது முடிச்சுட்டு ஐ ஜாயின்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 இயர்க்கு அப்புறம் ஐ ஜாயின் மை டேட்ஸ் பிஸ்னஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வந்து இட் வாஸ் ஒன்லி ஒர்க். அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ வாஸ் வெரி குட் அட் இட். நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு அந்த அப்ரிசியேஷன் வில் கீப் அஸ் கோயிங் இல்லை. ஸோ அது மாதிரியே வந்து என் லைஃப் இருந்துச்சு. அப்புறம் ஐ டுக் அ கைண்ட் ஆஃப் பிரேக். பட் ஆஃப்டர் மை child's birth again I went back into business. But major shift happened when my dad passed away. ஸோ அது முன்னாடி வரைக்குமே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேனே தவிர்த்து நேராக வெளியில் போய் இண்டிபெண்ட்டாக எங்கேயும் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. நான் எங்கள் அப்பா யூஎஸ் கூட வந்து அனுப்பலை. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷிஃப்ட்டு என்னென்னா, தனியாக நம்மளே வந்து எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இட் வாஸ் அ டூ ஆர் டை சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் எனக்கே வந்து எனக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னால் வந்து வெளியில் போய் இவ்வளவு அழகாக பேச முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும் பீப்புளை, அந்த ஒரு ட்ரேட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் லீடர்லாம் இருக்குதுன்னு எனக்கே உணர்ந்த டைம் வந்து when I was pushed out of my comfort zone. ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, பயப்படலை அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் டூ மச் இன் யோர் கம்ஃபர்ட் ஜோன். ஒரு விஷயம் நீங்கள் வந்து எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு பயப்படணும். ரெண்டுமே இருக்கணும், பயமும் இருக்கணும், எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் யூ ஆர் ஆன் டு சம்திங்னு அர்த்தம். அண்ட் யூ ரிமெம்பர் திஸ், அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை எப்படியோ நம்ம வந்து க்ராஸ் பண்ணி அது நம்ம செஞ்சால் தான் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னே நம்மளுக்கு தெரியும். அண்ட் அந்த பயம் வந்து இப்போ நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க பிரியா, நீங்கள் உங்களோட ஆஸ்பிரேஷன், இப்போது எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லீடர் தான் ஆஸ்பிரேஷன்னா, அந்த பிஸ்னஸ் லீடருமே எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பயந்துருப்பார். ஸோ இட்ஸ் நாட் லைக் தே ஆர் பார்ன் விதவுட் ஃபியர். அவங்களுக்கு நேச்சுரலே வந்தது கிடையாது. எனக்கு இந்த இந்த பேசுகிறேன்ல, இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, எனக்கு ஃபஸ்ட்டு நான் பேசும்போது நான் ரொம்ப பயந்து தான் பேசினேன். இப்போ நம்ப முடியுதா? உங்களுக்குமே சொல்கிறேன், உங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி கண்டிப்பாக நர்வஸாக இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமே அந்த மாதிரி தான். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆகட்டும் சரி, பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே அப்படி. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அந்த அன்கம்ஃபர்டபுள் சினாரியோஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் தான் ஷேப்ஸ் யூ அந்த மாதிரி. கண்டிப்பாக. ஸோ தெர் இஸ் அன் ஆர்டினரி வெர்ஷன் ஆஃப் யூ அண்ட் தெர் இஸ் இஸ் எக்ஸ்ட்ரானரி பவர்ஃபுல் வெர்ஷன் ஆஃப் யூ. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணுன்னா அது வந்து உங்களையே நீங்கள் புஷ் பண்ணி அந்த பயத்தெல்லாம் தாங்கி என்னால் பண்ண முடியும்னு, அங்கே தான் இட் ஹெல்ப்ஸ் ஹேவிங் சம்படி டு டெல் யூ ஹே யூ கேன் டூ இட் அப்படின்னு உங்களை அந்த ஸ்மால் நட்ஜ் பண்ணுறாங்கல்ல, அது இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். பட் திஸ் பவர்ஃபுல் வெர்ஷன் ஆஃப் யூ எக்ஸிஸ்ட். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் இட். எவ்ரிபடி அதை உணர தான் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் அ குயின். ஸோ இப்போது என்ன பேரண்ட்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் நீ வாழ்ந்துடணும், போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அவங்க குழந்தைங்களை வளர்க்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு ஹியூமன், இது பண்ணால் சூப்பர் லைஃப் வாழ்ந்துட்டாங்க. இதை தவிர அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போனால் நம்மளோட அந்த ரிலேட்டிவ் ஃபேமிலி சர்க்கிள். ஹேவ் யூ பீன் டு அண்டார்டிகா? அண்டார்டிகா நான் போனதில்லை இது வரைக்கும். ஆனால் போகணும்னு ஆசை இருக்கு. எப்படி இருக்கும்? ஹவு இட் ஃபீல்ஸ், ஹவு வென் யூ அந்த அது உங்களுக்கு அதை பற்றி நான் படிக்கல, எனக்கு ஆனால் க்யூரியஸாக இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு செய்யாத போகாத ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாதுல்ல. பட் நீங்கள் சென்னை பற்றினா எவ்வளோ சொல்வீங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து ஹஸ் நாட் சீன் தி அதர் லைஃப். தே டு நாட் நோ, தே ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறாங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க லைஃப், அவங்களோட ஜேர்னி, அவங்களோட சோல் ஜேர்னி. எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பர்பஸ் என்னன்னா, டு பி த பெஸ்ட் வெர்ஷன், த கிராண்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ இஸ் யுவர் பர்பஸ். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக எங்கேயாவது நீங்கள் உங்களே ஷ்ரிங்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். தட்ஸ் வை யூ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஓகே, எஸ், அது வந்து ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி, ஃபோர்ஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப்பை டீகோட் பண்ணும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் வந்து இதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, யூ வாண்ட் டு டூ. நான் உங்களை வச்சு நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, யூ வில் ரிலேட் டு இட்.
பாட்காஸ்ட் பண்ணணும், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்புறம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு மைல் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் உங்களோட விஷனாக இருக்கலாம், உங்களோட கோலாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஸோ நாளைக்கு போனீங்கன்னா இன்னும் விஷன் பெருசாகிடும். ஸோ யூ பிகம் அ கிராண்டர் வேர்ஷன். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரியா யாருன்னு தெரியாது, ஓகே, ஒன்லி வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா so many people know about you and they like the way you speak and all that. So this is a grander version of you. The more and more you become grander, not just in terms of fame சொல்ல வரல, பட் உங்களோட கேப்பபிலிட்டி, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, உங்களுக்கு எது திருப்தியை கொடுக்குது, that may also involve இது ஆல்சோ சர்வீஸ் ஆல்சோ. பீப்புள் எவ்வளோ பீப்புளுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்கிறீங்க, அதை in terms of charity, and even the work that you do also helps a lot of people. That is a grander version. So somewhere somebody says stop, don't do this, just be inside the house, then you're actually made to shrink. You're going in the opposite direction than what you are supposed to do. புரியுதா? அப்போ வந்து உங்களுக்கு அது பிடிக்காது, உங்கள் மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகும், ஆங்ஸைட்டி இருக்கும், யூ வில் ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஏன் எனக்கு இந்த லைஃப், ஏன் எழுந்துக்கணும், காலையில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த லைஃப், எனக்கு ஒரு ரொட்டீனாக இருக்குது, பிரேக் வேணும் அப்படிலாம் தோணும். பட் அதுதான் நான் சொல்ல வரேன், எல்லாருக்குமே வந்து எல்லாருமே பிறக்கிறாங்க இறக்குறாங்க. தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். நோ, எவ்ரிபடி ஹேஸ் த லாஸ்ட் டே ஆன் எர்த், ரைட்? வாட் இஸ் த பர்பஸ் தட் வி ஆர் ஆல் ஹியர்? டு பி த பிக்கெஸ்ட் அண்ட் த கிராண்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை நோக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன். யா, ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூ இயர்ஸ்னால் அட்லீஸ்ட் டெக்கேட் பேக் வந்து என்னை வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எப்பயுமே வந்து எனக்கு வந்து இந்த பீப்புள் ஃப்ராண்ட் கைண்ட் ஆஃப் மீடியா, இட்ஸ் நாட் லைக் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இல்லை, பட் எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ வீடியோ ஜாகி, விஜேயிங், அண்ட் தென் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபார்மெண்ட், ஆண்டர்ப்ரினர், இந்த விமன் எம்பவர்மெண்ட்டில் பேஷன் இருந்திருக்கு. பட் மை என்விரான்மெண்ட் டிட் நாட் சப்போர்ட் தட். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மென்டல் ஃபெட்டிக் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஐ broke that scenario and I came out stronger, நீங்க சொன்ன மாதிரி I feel much better, so I'm able to relate to that. Maybe this is my bigger self and my soul is destined to do this அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சோலோட ஜர்னியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், you will have a glow from within. Yes. ஸோ அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா? மேனிஃபெஸ்டேஷனே வந்து உங்களோட சோல் என்ன பர்பஸ்க்காக பிறந்திருக்கோ அதை தான் அது மேனிஃபெஸ்ட் பண்ணுமா? வாட் இஸ் திஸ் மேனிஃபெஸ்டேஷன்? இட்ஸ் கார்னிங் ஸோ மச் அட்டென்ஷன் தீஸ் டேஸ். உங்களோட ரீல் கூட ஒரு 3 மரத்தை வச்சு நீங்கள் வந்து அழகாக சொல்லியிருந்தீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டோரி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். வாட் இஸ் ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன்? மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு when I was 22 or something வந்து இந்த சீக்ரெட் புக்கை பற்றி படித்ததுலேருந்து தான். பட் நான் அந்த அப்பைக்கும் இப்பைக்கும் வந்து என்னோட வேர்ஷன் ஆஃப் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய மாறிடுச்சு. ஓகே, முன்னாடி என்னன்னா வந்து ஓகே இது வேணும் அப்படின்னு நம்ம எழுதணும், அப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷுவலாக வச்சுக்கணும், அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? பட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உங்கள் மனசில் வந்து அது கிடைச்ச மாதிரியே யூ ஹாவ் டு ஆக்ட். ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சி ஹேஸ் டு மேட்ச். ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். லைக் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெரிய இந்த அவார்டு வாங்கி, இல்லை ஒரு நேஷன் வைடு இல்லைனா உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அவார்டு வாங்கி என்னை வந்து பல நேஷனில் எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஐ ஹாவ் டு ஆக்ட் இன் சச் அ வே தட் ஆல்ரெடி இட் இஸ் தேர். எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ, விச் மீன்ஸ் அந்த மாதிரி ஃபோரம்ஸில், அப்புறம் நான் வந்து நடந்துக்கிற விதத்தில், என்னோட பேச்சில், என் நடவடிக்கையில், அந்த மாதிரி வந்து நான் நடந்துக்கணும். ஓகே, எனக்கு அந்த மாதிரி அவார்டு வாங்குறவங்க வந்து they will not waste time sitting at home, correct? Yeah. ஓகே, ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவார்டு வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் இருப்பாங்க, பல நாடுகளுக்கு போய் பிஸ்னஸ் செய்வாங்க, பிஸ்னஸை வளர்க்க பார்ப்பாங்க. அந்த திங்ஸை தான் நான் இப்போ செய்யணும். ஸோ இட்ஸ் அபவுட் யூ ஹாவ் டு மேட்ச் தட் ஃப்ரீக்வன்சி. பிரியா, ஃப்ரீக்வன்சி ஒர்க் நிறைய பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி எழுதி வச்சுட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம், இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து 10 times 20 times இல்லைன்னா அந்த மாதிரிலாம். அதையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆஸ் வி எவால்வ், ஸோ கடவுள்கிட்ட கேட்குறது கூட நான் தான் சொல்வேன், நம்மளுக்கு வந்து இத்தினூண்டு மண்டை, இத்தினூண்டு ஒரு பிரெயின், ஓகே,
அதில் தெரிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். ஓகே, அதில் தெரிஞ்சது வந்து வச்சுக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்மளே ஒரு பிளான் சொல்லுவோம். எனக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து இது வேணும், இந்த வருஷத்தில் இது வேணும், இந்த வருஷத்தில் ஜிஎம் ஆகிட்டு, அடுத்த வருஷம் விபி ஆகிட்டு, அதுக்கு 3 வருஷத்துலேருந்து பிரசிடென்ட் ஆகிட்டு, அப்புறம் வந்து இவ்வளோ சம்பாத்தியம், அப்புறம் இவ்வளோ வீடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில். ஆனால் இது நம்மளை சந்தோஷப்படுத்துமா படுத்தாதானே கூட நம்மளுக்கு தெரியாது. we do not know, maybe we want something different. மேபி பிஸ்னஸ்லேயே இல்லாமல் வந்து இன்னொரு லைனில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆக்சுவலி சந்தோஷம் கொடுக்குறோங்கிறத நம்மளுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு அதுதான் அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். நம்ம ஒன்று நினச்சி செய்வோம், அது வேறு மாதிரி கொண்டு போய் முடியும். அதுக்கு பதிலாக கடவுள்கிட்டே விட்டுறணும். எனக்கு எது நல்லதோ அதை நீ பண்ணிடுங்க. இப்போல்லாம் கோவிலுக்கு போனால் நான் வேண்டதே கிடையாது. ஜஸ்ட்டு நீ என்னை பார்த்துக்கோ, அவ்வளோதான். எது நல்லதோ அதை பார்த்து பண்ணிவிடு, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த டாக்ஸிசிட்டி ஆஃப் டாக்ஸிக் பீப்புள் அரவுண்ட் அஸ் அப்படின்னு, அது வந்து நம்மளாம் சேர்த்துக்கிறதா இல்லை கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும்? அதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது? எப்படி வந்து இந்த பீப்புள் நம்ம லைஃப்பில் டாக்ஸிக்னு கண்டுபிடிக்கிறது? என்ன கேட்டிங்கன்னா வந்து எல்லா டாக்ஸிக் பீப்புளுக்குமே ஒரே பிரச்சனை தான். எங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றியே ரொம்ப கம்மியாக நினைக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஸ்டார்டிங். ஸோ எனக்கு வந்து இப்போ என்னை பற்றி ரொம்ப லோவாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பக்கத்தில் யாராவது ரொம்ப ஷைன் பண்ணுறாங்க இல்லை ரொம்ப இதுவாக இருக்காங்கன்னா எனக்கு வந்து என்னை பற்றி என்னோடய குறைகள் வந்து இன்னும் பெருசாக தெரியும். ஐ டோன்ட் லைக் தட். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள வந்து கம்மி பண்ண பார்ப்பேன். என்னோட கம்மியாக இருந்தால் தான் நான் கொஞ்சம் மேலே இருப்பேன். That will give me கொஞ்சம் satisfaction. So I try to put the other person down and down and down and down and down till I feel better than themselves. But இதுவே அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லைனாக்கா நம்ம we are very happy about ourselves, நம்மளை பற்றி நல்ல ஒப்பீனியன் நம்மளுக்கே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்கள வந்து இது பண்ணுவோம், செரிஷ் பண்ணுவோம். ஏய் நல்லா பண்ணுற அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அவங்கள வந்து எதுவும் கெடுக்க ட்ரை பண்ண மாட்டோம். யூனோ ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பராக பண்ணுற அப்படின்னு ஜெனுவனாக சொல்லுவோம். ஏன்னா ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் எவ்ரிபடி இஸ் டு ஃபஸ்ட்டு வந்து பி வெரி ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்டு. நம்ம அதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? டாக்ஸிக் பீப்புள் எல்லார் லைஃப்லேயும் இருக்காங்க. என் பொண்ணு வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அவள் வந்து அம்மா தி ஸ்கூலில் ஸோ மெனி டாக்ஸிக் பீப்புள்மா அப்படின்வா அவள் வயசுக்கு. நான் என்ன சொல்வேன்னா, குட் அதித்தி, இப்போவே கற்றுக்கோ. இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் த டாக்ஸிக் பீப்புள் இன் யுவர் கிளாஸ் அட் திஸ் ஏஜ் வென் யூ ஹேவ் ஸோ மச் சப்போர்ட், யூ ஆர் பெட்டர் ட்ரெயின் டு ஹேண்டில் த டாக்ஸிக் பீப்புள் வென் யூ க்ரோ இன் டு அன் அடல்ட். உன்னோட பவுண்டரிஸ் போட கற்றுக்கோ. அவங்களுக்கு என்ன அவங்களோட தாட் ப்ராசஸ் உனக்குள்ளே போகாத இருக்கிற மாதிரி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க கற்றுக்கோ. உன்னை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க உன்னை மட்டம் தட்டிகிட்டே இருந்தாக்கா வந்து உன் மைண்ட் ஹேவ்ஸ் டு பி ஸோ கிளியர். ஓகே, திஸ் பர்சன் இஸ் டாக்ஸிக், தே ஆர் ட்ரைங் டு ஆக்சுவலி புட் அஸ் டவுன், வாட் தே ஆர் சேயிங் இஸ் நாட் ட்ரூ, வி ஆர் ப்ராபப்ளி த ஆப்போசிட் ஆஃப் தேட் அப்படின்னு வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஸ்கூலில் இருக்கிறது நல்லது தான். யூ மேனேஜ் அப்படின்னு சொல்லுவேன் நான். So you have to learn to work around them. ஆமாம், we cannot, எவ்வளோ நம்ம தனியாக தான் இருக்கணும். அப்போது நம்ம 1-2 பேரை தான் கூட வச்சுக்க முடியும். அதனால் ஆனால் என்ன தெரியுமா, ஒன்ஸ் யூ புட் தட் பவுண்ட்ரி, ஒன்ஸ் யூ மேக் தெம் கைண்ட் ஆஃப் நோ தட் யூனோ அவங்க என்ன பண்ணாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே வந்து விலகிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய நல்ல அட்வைசஸ்லாம் கொடுத்தீங்க. இப்போ கொஞ்சம் ரேப்பப் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து நிறைய விமென் அவங்க லைஃப், என்னோடய லைஃப் நல்லா இல்லை, எனக்கு வந்து ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்றவங்களுக்கு லைஃப் மாறுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம். லைக் த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் த அதர் சைட். அண்ட் நம்ம வந்து இப்போ நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறோம். நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ணுவோம்? ஒன்லி ஹாப்பி மூமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுவோம். சில பேர் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லைனாலும் அதை ஃபேக் பண்ணி போடுறாங்க, அப்படியும் இருக்காங்க. ஓகே, ஜெனுவன் பீப்புள் வந்து தே ஒன்லி போஸ்ட். ஆஃப்கோர்ஸ் நோபடி, ஐம் ஷுர் வந்து இன் யோர் லைஃப்பும் சரி என் லைஃப்பும் சரி தெர் ஆர் வெரி பேட் டேஸ் வேர் யூனோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையெல்லாம் நிறைய இருந்திருக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேனே,
எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு நாளைக்கு ஒரு ஷோவில் வந்து என்னை வந்து ஒரு 100 பேர் என்னை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் ஐ வுட் ஹவ் ப்ராபப்ளி sat and cried for 1 hour or so because there would have been some big problem. ஸோ பட் நான் என்னோட அவார்டு வாங்கினது மட்டும்தான் நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன். இதை நான் போட மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் டீசன்சி. யூ கான்ட் புட் யுவர் வல்னரபிள் திங்ஸ் அவுட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிபடி ஹேஸ் தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, அண்ட் த டவுன்ஸ் ஆர் த ரியல் திங் இன் டர்ன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மசிலை பில்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து வெயிட்ஸ் தூக்குறீங்கல்ல, உங்களோட மைண்டு பவர்ஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ், இந்த மாதிரி நம்மளை வந்து அப்செட் பண்ணுற மாதிரி திங்ஸு, அதெல்லாம் தான் வந்து வெயிட்ஸ், டம்பல்ஸ். அதை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எப்படி நீங்கள் தூக்குறீங்களோ உங்களுக்கு தெரியும்ல, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். மசில் வந்து அது ஸ்ட்ராண்ட்ஸ் உடஞ்சி தான் அதை ரீபில்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த நோ பெயின் தேர் இஸ் நோ மசில். இல்லை, அந்த ப்ராசஸே வந்து பிரியா, அந்த மசில் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிடுமாமே, பிரேக் ஆகிட்டு அது தானாக ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபார் மென் இட் பல்க்ஸ் அப், ஃபார் விமன் இட் டசன்ட், இட் ஜஸ்ட் பிகம் ஸ்ட்ராங்கர். நம்ம மைண்டுமே அப்படி தான். எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குதோ, எதெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியாமல் நம்ம தவிக்கிறோமோ, எதெல்லாம் நம்மளுக்கு வந்து திங்ஸ் ஈவன் லைக் துரோகம், லைக் டாக்ஸிக் பீப்புள், இது எல்லாமே வந்து நம்ம பிரெயினுக்கு உண்டான ஹெவி வெயிட்ஸ். அதை மேனேஜ் பண்ண தான் வந்து வி பிகம் ஸ்ட்ராங்கர். ஸோ டைமண்ட்ஸ் ஆர் born because of lot of pressure and heat. அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை நம்ம பார்க்குற விதம் தப்பு. I think that kind of a pressure is a privilege. Okay. So you start seeing like that. இவ்வளோ ஒர்க் இருக்குது, இவ்வளோ எனக்கு இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னாக்கா சில பேர்லாம் வாண்டிங் டு டூ பட் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரிவிலேஜில். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். உங்களோட பேசிகிட்டே இருந்தால் எனக்கு என்னமோ இந்த 1-on-1 செஷன் ஒரு வெல்னஸ் தெரபிஸ்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் ஸோ மச் பெட்டர். ஐ திங்க் யூ ஜஸ்ட் ரேடியேட் தட் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, நம்ம எப்பயுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடியோஸ் டெய்லி பார்த்தோன்னா நம்மளும் அவங்கள மாதிரி மாறுவோம் அப்படின்ற ஒரு தாட். அதை நான் நம்புகிறேன். த வே யூ சரௌண்ட் யுவர் செல்ஃப், நல்ல பீப்புளோட சரௌண்ட் பண்ணால் யூ பிகம் ஒன் ஆஃப் தெம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட சரௌண்ட் பண்ணால் யூ பிகம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னா ஐ லுக் அப் டு யூ அண்ட் சி. இன்னொன்று வந்து இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, இவங்க வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸிங், அதுவும் உங்களோட சாரீஸ் ஆர் டாப் நாட், ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் யோர் ட்ரெஸ்ஸிங் இட் செல்ஃப் ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி இட் கமாண்ட்ஸ் ரெஸ்பெக்ட். அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருப்பேன். என்ன சீக்ரெட்? இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி டைம் இருக்குது முதல்ல இந்த மாதிரி டெக்கப் பண்ணுறதுக்கு? இது வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இப்படி தானா, இல்லை நீங்கள் வந்து இது ஒரு ஃபேஸில் நீங்களாக பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமா க்ரூமிங் எல்லாமே? எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சீன் தான் ஞாபகம் வருது. என் காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வெங்கடேஸ்வரா. 7:20க்கு வந்து என் பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். ஐ ஹாவ் டு பி தேர் அட் 7:20, விச் மீன்ஸ் நான் 7:10க்கு வந்து என் வீட்டில் கிளம்புனா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். டெய்லியும் நான் காலேஜ் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ப்ளூ கலர் சல்வார் போட்டிருந்தேன்னா அதுக்கு ஒரு ப்ளூ கலர் இயரிங், ப்ளூ கலர் பொட்டு, ப்ளூ கலர் செயின், ஓகே, எல்லாம் அந்த காலையில் அந்த 7 மணிக்கு என்னென்னா முன்னாடி நாள் எடுத்து வைப்பேன். எல்லாம் வந்து காலேஜில் வந்து நிஜமாலே ஆச்சரியப்படுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு எங்கே டைம் இருக்குது, எனக்கு குளிக்கிறது கூட டைம் இல்லையே அப்படின்வாங்க. ஐ திங்க் எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு இது பிடிச்ச ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். பட் நான் இந்த ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறமா, பிஸ்னஸுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இட்ஸ் மோர் கான்ஷியஸ் நவ். பிகாஸ் how you dress for a particular meeting வந்து it's very very important என்னை பொறுத்த வரைக்கும் on the outcome of the meeting. Okay, because when you know that you are very well dressed, உள்ளேருந்தே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, அந்த கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கல்ல, ஒரு இமேஜ், அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் வார்த்தைகள், கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது கரெக்டான வார்த்தைகள் வரும். உங்களோட பார்க்குறதுக்கே வந்து இவங்க இதை முடிச்சிருவாங்கன்னு அந்த நம்பிக்கை வரும் கிளையண்ட்டுக்கு. ஓகே, ஒரு பேங்க்குனாலும் ஒரு கிளையண்ட்னாலும் இல்லைனா ஒரு வெண்டர்னாலும். ஸோ பிஸ்னஸில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. நான் இப்போது பிரியாவோட இன்றைக்கி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது நான் பிரியா கொடுக்குற ரெஸ்பெக்ட். கரெக்ட். அண்ட் ஆல்சோ என்னை வந்து இந்த பாட்காஸ்ட்டில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா வியூவர்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கூட. பிகாஸ் ஐ வாண்ட் பி ப்ரெசன்டபிள் டு தெம். ஓகே, ஸோ வாட் டு தே ஹாவ் இன் மைண்ட்? தே வில் ஹாவ் அ வெர்ஷன் ஆஃப் ஸ்வர்ணா
very well dressed, looking confident. So that is the image I am portraying out to the world. And dressing is a very important part of it. ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு தெரப்பி டு அவர் செல்ஸ் டு ஃபீல் மோர் கான்ஃபிடென்ஸ் சொல்லலாம். செகண்ட் வந்து நீங்கள் என்ன வந்து நீங்கள் வந்து portray பண்ணுறீங்க உங்களை பற்றி டு த வேர்ல்டுக்கு. அண்ட் மூணாவது வந்து இட் இஸ் அ ரெஸ்பெக்ட் தட் யூ கிவ் அந்த ஃபோரம்க்கும் அந்த பீப்புளுக்கும். வெரி நைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெப்சி உமா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு? எனக்கு உங்களை நேரில் மேபி வந்து வீடியோவில் எனக்கு அந்த ஒரு இது உங்களோட அவுரா சரி, இது வே யூ ட்ரெஸ், உங்களோட சாரீஸ் வெரி எலிகென்ட் அண்ட் தென் யூ கமாண்ட் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு அந்த ஒரு இமேஜ் வந்து கொடுக்குறீங்க. டாக் அபவுட் யுவர் சாரீஸ். ரிப்பீட் பண்ணுவீங்களா உங்கள் சாரீஸை நீங்கள்? நான் ஒரு சாரீ ஒரே 1-2 வீடியோ அன்றைக்கே எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதில் தான் வந்து சாரீஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. மற்றபடி பண்றதே இல்லை. என்ன பண்ணுவீங்க உங்க சாரீஸ்லாம்? டொனேட் பண்ணிடுவீங்களா? நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்து நான் சாரி தான் கட்டுவேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து எதுக்கு உள்ள வச்சிருக்கணும், எதுக்கு வந்து நான் ஒரு 4 மாதம் 5 மாதம் இல்லை எப்போ வருதுன்னே தெரியாத ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு ஒரு புடவையை நம்ம மறைச்சி வச்சிருக்கணும்? அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம் தெரியுமா? கோவிலுக்கெல்லாம் போனால் பட்டு புடவையெல்லாம் எடுத்து கட்டிடுவேன். ஆஃபீஸ்க்கு ஐ எம் ஆல்வேஸ் ட்ரெஸ்ட் இன் சாரீஸ். இந்த பர்டிகுலர் சாரீ வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பனாரஸ் சில்க்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐ தாட் ஐ வேர் இட் அப்படின்னு நினச்சேன். ஸோ யூஸ் பண்ணுவேன் பிரியா சாரீஸ். ரீயூஸ் பண்ணுவீங்க? ரீயூஸ் இல்லை, என்ன சொல்கிறீங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் மைண்ட் யூ. அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்கவே முடியாது. இல்லை, உங்களை பார்த்தேன் அப்படின்னு நினச்சேன். இவங்க டெய்லி நளினி ஆக்ட்ரஸ் அவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து 2-3 வீடு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஸ்வர்ணா மேம் ஒரு 4-5 வீடு வச்சுருப்பாங்க போல சாரி வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அந்த புடவை கட்டிட்டேன், எனக்கே கொஞ்சம் வந்து போர் அடிக்குதுன்னா அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் ப்ராபப்ளி ஒரு 6 months லேட்டர் வந்து அந்த பேட்சை வந்து திரும்ப இறக்கி திரும்ப ஸோ தட் யூ கெட் இது. பட் சி த சாரீஸ் எல்லாம் ஹேண்ட்லூம் சாரீஸா ஒன்றுமே ஆகாது. அண்ட் இதை வந்து தூக்கிலாம் போடவே கூடாது. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஸோ அதனால் இப்போ வந்து சாரீஸ் பற்றி பேசும்போது ப்ரீமியம் புதுசாக அதான் நான் சொன்னேன்ல, உங்களோட பயோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கம்பெனி ஆட் ஆகுற மாதிரி ப்ரீமியம் சில்க்ஸ் அப்படின்னு பார்த்தேன் நான். என்ன மேம் என்ன நடந்துட்டுருக்கு? அதனால இப்போது சாரீஸில் வந்து இறங்கிட்டீங்களா? வாட்ஸ் ஹேப்பனிங்? அதான் அந்த இன்ட்யூஷன் சொன்னல, அந்த மாதிரி வந்து சி எனக்கு வந்து சாரீஸ் வந்து 15 இயர்ஸ்லேருந்தே நான் புடவை கட்டுறேன். எப்படின்னா டாலாக இருப்பேன் அப்போயுமே. அதனால் புடவை வந்து விளையாட்டாக ஒரு நாள் கட்டும்போது, ஹே உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது புடவை அப்படின்னு அந்த வீட்டில் இருக்க குழந்தைய பார்த்து சொல்கிற மாதிரி என்னையும் பார்த்து சொன்னாங்க. அண்ட் ஃபார் அஸ் கேர்ள்ஸ் அப்பாங்க வந்து தே ஆர் த ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும் பாருங்கள். அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து புடவை கட்டினா எவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைம் சொல்லிட்டாங்க. அப்பத்துலேருந்து ரொம்ப ஆசை அது மேலே. இது கட்டினா நம்மளுக்கு இன்னும் அழகாக எடுத்து காட்டுது அப்படின்னு சாரி மேலே ஒரு லவ். ஸோ அதை அப்போவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அம்மாவோட புடவை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நீட்டாக கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே கட்டிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நான் வீடியோஸ் ஆரம்பித்தேன் இல்லையா, அது கூட வந்து அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். என் ஃப்ரெண்டு ஒரு பாட்காஸ்ட்டு கூப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு டைம் பாட்காஸ்ட்டுக்கு போகிறது. அண்டு இந்த மாதிரி கேஷுவலாக ஃப்ரெண்டுங்கிறனால ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, வை டோன்ட் யூ டூ வீடியோஸ் லைக் தேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. அப்போத்துலேருந்து தான் பாட்காஸ்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி டைம்லலாம் நிறைய வீடியோஸ் போடுவேன் அபவுட் அவர் கல்ச்சர், அபவுட் ஸ்டோரிஸ். நான் தசாவதாரம் நவராத்திரியில் வச்சுருந்தேன்னா தசாவதாரம் அந்த 9 நாளும் அந்த கதை வந்து ஐ வில் யூஸ் டு டெல் தட் ஸ்டோரி அலாங் வித் கொலு பொம்மைங்க. ஸோ எனக்கு கல்ச்சர், ட்ரெடிஷன், சாரி இதெல்லாம் நேச்சுரலாக பிடிக்கும். அண்ட் நான் அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது தெரியணுங்கிறதுனால. என்ன மாதிரி ரொம்ப பிடிச்சி சாரீஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப பிடிச்சு கட்டுறவங்க வந்து எடுத்து செய்யலைன்னா who else will do? So I wanted to bring very unique sarees and promote sarees, அதுவும் pure handloom weaves from the heart. Okay, and it gives me a lot of happiness. ஸோ எனக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட் ப்ராஜெக்ட். பட் ஆனால் வந்து ஒரு ரொம்ப பேஷனட்டாக பண்ணுற ஒரு விஷயம். அப்படி ஸ்டார்ட் ஆன அந்த பேஷனில் ஸ்டார்ட் ஆனது தான் பிரேமம் சில்க்ஸு. இதுதான் என்னோடய லேட்டஸ்ட் இப்போது
ரொம்ப டிஃப்ரெண்ட் பிரியா. எல்லாமே இந்த ஃபுல்லாக இன்ஜினியரிங் ஓரியன்ட், டெக் ஓரியன்ட், டிசைனு, இது சிமெண்ட் ஸ்டீல் இருக்கும், அப்புறம் நிறைய வந்து மெஷினரிலாம் இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவாக கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்குது பண்ணுறதுக்கு. ஒரு பிஸ்னஸ் Yeah, they say no, your hobby also should bring you some kind of a positivity in your life. சூப்பர். ஸோ அதனால் நான் ரொம்ப க்யூரியஸாக, நானும் சாரீ, எனக்கும் சாரிக்கும் எல்லாம் பொறுத்தோம் எனக்கு ரொம்ப But பிடிக்கும். I've seen you wearing saree. பொங்கலுக்குலாம் கூட saree போட்டீங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு அழகா இருக்கும். தான். பட் ஆனால் உங்களை பார்க்க வரணுன்னே என்னோட எப்பயுமே வந்து என்னோட ஆடியன்ஸே சொல்லுவாங்க, உங்களோட ஷர்ட் அண்ட் டாப்ஸை பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப கேஷுவலாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ உங்களை பார்க்க வரும்போது சல்வார்லாம் தேடி பிடிச்சி எடுத்து நான் போட்டு வந்திருக்கேன். உங்களை மாதிரி அழகாக சாரீ கட்ட முடியாது. பட் நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் உங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ வேர் இஸ் இட், லொக்கேஷன் எங்கே இருக்குது, வேர் ஆர் யூ ஓப்பனிங்? ஸோ இதோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 2 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் த பப்ளிக்கு ஐ எம் ஆக்சுவலி லான்ச்சிங் மை கலெக்ஷன் ஆன் April 2nd and 3rd அட் ஃபாலி அமெத்திஸ்ட். நிறைய பேர் வந்து நான் எங்கே கட்டுறேன், எனக்கு நிறைய டிஎம்ஸ் வரும், எங்கே வாங்கினீங்க இந்த புடவை அப்படி இப்படி. நான் வந்து ஒரு இடத்துல போய் வர்ணாசிலேருந்து போயிட்டு இந்த பனாரஸ் வாங்குவேன், அப்புறம் ஆரணியில் போயிட்டு வீவர்கிட்ட இது வாங்குவேன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வாங்குவேன் நான். ஸோ ஐ தாட் ஓகே, இஃப் பீப்புள் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா தென் ஐ ஷுட் பிரிங் தட் டு தெம், டு சென்னைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும் போது ஆல்ரெடி இட் வில் பி அப் அண்ட் ரன்னிங். ஸோ கண்டிப்பாக வந்து பிரேமம் சில்க்ஸை செக் அவுட் பண்ணுங்கள். ஐ திங்க் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன மாதிரியே நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்க. ஸோ டூ செக் இட் அவுட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம், பிகாஸ் யூஆர் சச் அ வைப்ரண்ட் ரேடியன்ட் பர்சனாலிட்டி. நான் வந்து இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இப்போ தான் நம்புகிறேன். சில பேரோட எனர்ஜி ஜஸ்ட் அட்ராக்ட்ஸ் யூ வென் யூ சீ தெம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அவுரா ரேடியேஷன் உங்களுக்கு இருக்கு. இதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் இன் பர்சன் ஃபீல் பண்ணுறேன். பட் if you ever get a chance to meet her, you will definitely realize that you're doing wonderful things. So உங்கள்கிட்ட இருந்து நான் அந்த மல்டி டாஸ்கிங்லாம் இப்போது எனக்கு இது ஒரு செஷன் மாதிரி இருந்துச்சு, என்ன வந்து ரீவேம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. such a steep learning curve for me. Thank you so much for your time and it's a privilege and on knowing you. I'm so glad to share the dais with you. நான் ஃபஸ்ட்டு டைம் உங்ககிட்ட ஃபோனில் பேசினதுலேருந்தே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு the way you talk, the way you deal, எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருச்சு ஆக்சுவலி. கீப் அப் த குட் ஒர்க். சி ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ டச்சிங் அ லாட் ஆஃப் லைஃப்ஸ். யாருமே வந்து குட்டை வந்து வெளியில் கொடுக்கறதா இருந்தாக்கா அது வந்து ஒரு சர்வீஸ் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீஸ் வீடியோ டாட்டும் சரி. பிகாஸ் ஐ திங்க் யூ புட்டிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட் இன் டு இட்ல. அந்த எஃபர்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அதில் நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்குது, எஃபர்ட்ஸ் இருக்குது, நிறைய பர்சனல் க்ரோத்தும் இருக்குது. இது பண்ணுறதுனால நீங்களே ஆஸ் அ பர்சன் வந்து யூ க்ரோ இன் டு அ பெட்டர் பர்சன். ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு உங்களை மீட் பண்ணது. எனக்குமே திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் பாட்காஸ்ட் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் உங்களை அப்படியே விட போகிறதில்ல. ஸோ இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு பாட்காஸ்ட்டோட உங்களை பார்க்குறேன். பாய் மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரியா, தேங்க்யூ. ஸோ பாய் எவ்ரி ஒன், இன்னொரு எபிசோடில் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அன்டில் தென், stay safe and happy. Bye bye from Priya Pal.